மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வேப்பனஹள்ளி பிளாக் ஜீனூர் என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கீர்த்தி வர்மா என்பவர் தன்னுடைய இரு கைகளை இழந்த நிலையில் 12ஆம் வகுப்புக்கான தேர்வு எழுதி நேற்று காலை வந்த தேர்வு முடிவுகளில் 600க்கு 471 மதிப்பெண்களை பெற்று மிகப்பெரிய அளவிலான சாதனை படைத்திருக்கிறார். இரு கைகள் இல்லை என்றாலும் கூட அவருடைய உள்ள வலிமை, வாழ்க்கையை எப்படியாவது சாதித்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த திறமை, ஆற்றல் இன்றைக்கு 471 மதிப்பெண்களுடன் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்று அவர் தொலைக்காட்சிகளின் மூலமும் சமூக வலைதளங்களின் மூலமும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் தொடர் வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் உறுப்பு தானத்திற்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் பெரிய அளவிலான வழிகாட்டுதலும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இதை அறிந்த கீர்த்தி வர்மா என்னுடைய இந்த இரு கைகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உறுப்பு மாற்று சிகிச்சையின் வாயிலாக கைகளை பொருத்தி தர வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை விடுத்தார். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் நேற்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர், மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் எல்லாம் இந்த கீர்த்தி வர்மா வீட்டிற்கு, அதாவது ஜீனூருக்கு சென்று அவருடைய தேவைகள் குறித்து கேட்டறிந்து அரசின் சார்பில் பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்கின்ற அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் நேற்றைக்கு நானும் நம்முடைய மாவட்ட சுகாதார அலுவலரோடு தொடர்பு கொண்டு அவர் வீட்டிற்கு போக சொல்லி இந்த கீர்த்தி வர்மாவிடமும் அவருடைய தாயிடமும் நேற்றைக்கு பேசினேன். பேசி அந்த இரு கைகள் பற்றிய அந்த விஷயத்தை கீர்த்தி வர்மாவிடம், செயற்கை கைகளை இன்றைக்கு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கைகள், செயற்கை கைகள் வருகிறது. அது ஒன்று இந்தியாவில் தயாரிக்கிற கைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகளில் தயாரிக்கப்படுகிற கைகள். ஏற்கனவே அபிநயா என்கின்ற குழந்தைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு செயற்கை கால்கள் வெளிநாட்டிலிருந்து செய்வித்து வரவைக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு தரப்பட்டது. அப்படி ஏதாவது செய்யலாமா என்று இந்த கீர்த்தி வர்மாவிடத்தில் கேட்டபோது அவர் உடனடியாக மறுத்து, எனக்கு செயற்கை கைகள் தேவையில்லை, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்கின்ற வகையில் கை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து எனக்கு அந்த ஒரிஜினல் கைகளை பொருத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அந்த அரசு செய்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற வகையிலான விருப்பத்தை தெரிவித்தார். அதற்கு உடனடியாக இன்றைக்கு அவரை சென்னைக்கு, அவரையும் அவருடைய பெற்றோரையும் தாயையும் வரவழைத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்த டிரான்ஸ்பிளான்ட் கமிட்டியின் சேர்மன் திரு மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார். ஸ்டான்லி மருத்துவமனை என்பது இந்த கைமாற்று அறுவை சிகிச்சை புகழ்பெற்ற மருத்துவமனை. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் ஸ்டான்லியில் மட்டும்தான் இந்த கைமாற்று அறுவை சிகிச்சைகள் என்பது ஏறத்தாழ 2018ஆம் ஆண்டு முதல் செய்யப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சிறந்த மருத்துவர் ஒருவர் குளோபலில் இருக்கிறார், அங்கே செய்யப்படுகிறது. ஆக அரசு மருத்துவமனைகளில் ஸ்டான்லியிலும் தனியார் மருத்துவமனைகளில் குளோபலிலும் தான் இதுவரை இந்த கைமாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2018க்கு பிறகு 8 பேருக்கு இந்த கைமாற்று அறுவை சிகிச்சை செய்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு 26 பேர் இந்த ஆணையத்திடம் கைகள் வேண்டி பதிவு செய்து காத்தும் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நிலையில்தான் பெருமதிப்பிற்குரிய கீர்த்தி வர்மா என்கின்ற இந்த சிறுவனின் கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்றிருக்கின்ற காரணத்தினால் இன்று அவருடைய பெயர் ஸ்டான்லி மருத்துவமனையில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த உறுப்பு மாற்று ஆணையத்திடம் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்து 2 நாட்கள் கழித்து, அதாவது திங்கட்கிழமை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2-3 நாட்கள் அவருக்கான பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்படவிருக்கிறது. இந்த பரிசோதனைகளை தொடர்ந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார். மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து இந்த கை உறுப்பு தானம் கிடைக்கப்பெற்றவுடன் இந்த சிறுவனுக்கு உடனடியாக இந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படவிருக்கிறது. மருத்துவர்களிடத்தில் தற்போது நாங்கள் பேசிய போது, யாராவது மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து இந்த கையெடுத்து 6 மணி நேரத்திற்குள் அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே அந்த கைகள் இயங்கும் தன்மை உடையவைகளாக இருக்கும் என்கின்ற வகையில், உயிர்ப்பு தன்மை உள்ளவைகளாக இருக்கும் என்கின்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர் இங்கே பதிவு செய்துவிட்டு கிருஷ்ணகிரியில் இருந்தால், அங்கு இருந்து இவர் இங்கே வந்து சென்னையிலோ அல்லது வேறு ஏதாவது மருத்துவமனையிலோ கைகள் தானமாக பெறப்பட்டதற்கு பிறகு மருத்துவமனைக்கு செல்வது என்பது 6 மணி நேரத்திற்குள் செல்வது என்பது இயலாத காரியமாகிவிடும். எனவே அவரிடத்திலும் அவருடைய தாயிடத்திலும் தற்போது பேசியிருக்கிறோம். இவருடைய எதிர்கால கனவு என்பது பொறியியல் படிக்க வேண்டும் என்பது. அந்த வகையில் நாங்கள் அவரிடத்திலே கேட்டோம். பொறியியல் படிப்பதற்கு சென்னையை ஒட்டி ஏதாவது ஒரு கல்லூரியில் விடுதியில் சேர்ந்து படிப்பதற்குரிய வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி தருவோம், நீங்கள் இங்கேயே படிக்கிறீர்களா என்கின்ற விருப்பத்தை கேட்டோம். அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய அந்த பிஇ படிப்பதற்குரிய பொறியியல் படிப்பதற்குரிய 4 ஆண்டு கால செலவையும் ஆனந்தம் அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பை மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கிராமத்தில் பயில்கிற மாணவர்கள், பெற்றோரை இழந்த மாணவர்கள், அவர்களுக்கு இந்த ஆனந்தம் அறக்கட்டளை இதுவரை 984 பேருக்கு மருத்துவம் மற்றும் பொறியியலில் படிப்பதற்கு இலவசமாக படிக்க வைத்து கொண்டிருக்கிற அமைப்பு ஆனந்தம் அறக்கட்டளை. அந்த அமைப்பின் நிர்வாகியையும் இங்கே வரவழைத்திருக்கிறோம், செல்வகுமார் அவர்களை. அவரிடத்தில் கேட்டபோது அவர் இந்த மாணவரை தத்தெடுத்து கொள்ள விருப்பம் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த மாணவர் சென்னையில் ஏதாவது ஒரு பொறியியல் கல்லூரியில் சேர்க்கப்பட்டு முழுமையான பொறியியல் முடிகிற வரை முழு செலவையும் இந்த ஆனந்தம் அறக்கட்டளை பொறுப்பேற்கவிருக்கிறது. எனவே அவர் சென்னையில் படிக்கிற நிலையில்தான் இந்த மருத்துவத்திற்கும் அது பெரிய அளவில் வசதியாக இருக்கும். அந்த வகையில் அவர் ஒரு 2 நாட்கள் கழித்து திங்கட்கிழமை மீண்டும் சென்னைக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார். திங்கட்கிழமை நம்முடைய ஸ்டான்லியில் அனுமதிக்கப்படவிருக்கிறார். இன்று போய் ஸ்டான்லியில் பதிவு செய்ய போகிறார். முடித்துவிட்டு ஊருக்கு போய் திங்கட்கிழமை மீண்டும் வந்து இங்கே அனுமதிக்கப்பட்டு 2-3 நாட்கள் பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் ஊருக்கு போய் பிறகு இங்கே சென்னையை ஒட்டி இருக்கிற கல்லூரியில் அட்மிஷனுக்கு பிறகு இங்கே படிக்கவிருக்கிறார்.